சாட்டை துரைமுருகனுடைய கைது போல அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனாரு. எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்க தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். கள்ளச்சாராயம் வித்தவன் 31 நாள்ல 133 கொலை நடந்திருக்கு. அப்படி ஆம்ஸ்ட்ராங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியிடுகிறது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் உங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்துல. இங்க கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாகு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில நேற்று கள்ளச்சாராயம் வச்சு பல பேர் மருத்துவமனை. கேட்டா புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்க. வெக்கமல்ல, அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்க வண்டியெல்லாம் புதுச்சேரியிலிருந்து வரும்போது திறந்து பாக்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா? கடத்தி விற்கிறவங்க நீங்க கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்திருந்தாரு? என்னை விட பேசிட்டானா? என் மேல நீங்க பெரிய அதிகாரத்துக்கு பெரிய பவர் சொல்லி தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம். என்னை சுற்றி இருக்கிற கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது செய்ய? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா? எழுதினவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவாரா? தேது பாம்பு நட்டுவாக்கி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட போவீங்க. முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வார்? அதிகாரம் வந்தவொன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிருக்கீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்தது பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்போ முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல, ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு. எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு என்ன சொல்லுங்க? பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இதுவே இன்னும் முடியல. ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சுட்டு நீங்க இந்த பருண், அவர் எங்க ஊருக்காரு, ஓரப்புடிக்காரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு. தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்கே வந்து வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்பவும் அவரை கைது பண்ணி நீங்க உணர்ந்து திருத்தி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்க அப்படியே அவர் எதுல ஆடுறாரு? சர்வேசனும் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு விட்டு ரத்தீஷ் அவருடைய தம்பி, அவங்க 2 பேரும் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவாரு, பணியிட மாற்றுவாரு, எல்லாம் ரத்தீஷ் தான். அதனால மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க?